இந்த செயலணி கடந்த ஜனவரி மாதம் உருவாக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் கருத்தறியும் தமது பணிகளை வடமாகாணத்தில் முதலில் ஆரம்பித்தது. தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களின் யுத்த பாதிப்புகள், யுத்தத்தின் பின்னர் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கேட்டறிந்து வருகின்றனர். இழப்புகளை சந்தித்து இன்று வரை அவற்றிலிருந்து மீள முடியாது தவிக்கும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்களில் தமது வேதனைகளை வெளிப்படுத்தி பயனற்று போனவை உள்ளிட்ட தமது அனுபவங்களை நல்லிணக்க செயலணியிடம் தெரியப்படுத்தி வருகிறார்கள். முழுமையான நம்பிக்கை இல்லாவிட்டாலும் மன ஆறுதலை பெறுவதற்காக மீண்டுமொரு முறை முறையிடுவோம் என்ற நிலைப்பாட்டில் தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அந்த செயலணியினரிடம் வடக்கு கிழக்கு மக்கள் நேரடியாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களை அறிக்கையாக தயாரித்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அரசாங்கத்திடம் கையளிக்க இருப்பதாக அந்த செயலணியின் பொதுச் செயலாளரும் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையத்தின் பணிப்பாளருமான கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்துள்ளார்.